அதிகமானவர்கள் செய்யக்கூடிய தவறுதான், பள்ளிக்குள்ள இபாதத்துக்காக வேண்டி வருகிறார், அந்த பள்ளியிலே வந்து என்ன செய்கிறார், அவரை பார்த்து இவரை பார்த்து பாவத்தை சம்பாதித்துக் கொண்டு வெளியே செல்கிறார். அது மாத்திரமல்ல, சில குழந்தைகள் பள்ளிக்காக வேண்டி வருகிறார்கள், அவர் தொழக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் இவர் அவர்களை ஏசி திரட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அந்த குழந்தைகள் எதிர்கால தலைவர்களாக இருப்பார்கள், எதிர்காலத்திலே பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், பள்ளியை செழிப்பாக்கக்கூடியவர்கள் அந்த குழந்தைகளாக இருப்பார்கள் என்பதை மறந்து உலகத்திலே வாழ்கிறார்கள். நன்மை செய்யக்கூடிய அந்த இடத்திலே பாவத்தை சுமந்தவர்களாக இத்தனையோ பேர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் மறந்து உலகத்திலே வாழ்கிறார்கள். அதனால் நமது நாவை கட்டுப்படுத்தி வைப்போம். நாம் அல்லாஹுக்காக வேண்டி நாம் பள்ளிக்குள்ளே வருகிறோம், அந்த பள்ளிக்குள்ளே வந்து நாம் என்ன அமல் செய்ய வேண்டும், எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து தெரிந்து செல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிட வேண்டும். சகோதரர்களே, நாம் அல்லாஹுக்காக வேண்டி உலகத்திலே வாழ வந்தவர்கள். அல்லாஹுடைய கட்டளைகளை சரியான முறையிலே விளங்கி நாம் அதை செய்யக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹுடைய மாளிகையிலே வந்து அந்த மாளிகையிலே வந்து பாவத்தை சுமந்தவர்களாக, பாவத்தாளிகளாக நாம் வெளியே செல்லக்கூடாது சகோதரர்களே. அதனால் பள்ளி வாசலிலே நாம் நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும், நல்ல முறையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே.